எழுதின சுவிசேஷ புத்தகம் மத்திய 16ஆம் அதிகாரம் 23-24 வரை யாராவது வார்த்தை வாசிக்கலாம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு நம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இந்த வார்த்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அல்லேலூயா. யாருமே அவர் அங்க கம்பல்ட் பண்ணவே இல்லை, நீ வா அப்படின்னு எங்கேயுமே கூப்பிடவே இல்லை. அவர் முதலாவது ஒரு மனிதனுடைய விருப்பத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லலாம். எதிர்பார்க்கிறதுடைய விருப்பத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு விருப்பம் இல்லாமல் வருகிறது நிறைய பேருக்கு. ஆனால் ஆண்டவர் விரும்பி வருகிற ஊழியத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் கேட்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் என்ன பண்ணுமா? முதல் காரியம் வெறுக்க வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. இந்த ஏதோ ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு போகிறது ஒரு சாதாரணமான காரியமே அல்ல. இயேசுவை நான் பின்பற்றி போகிறேன் என்றால் அந்த பின்பற்றுவதற்கு கூடிய காரியங்கள் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாருமே இயேசு பின்னாடி போகலாம், ஆனால் ஒரு பாரத்தோடு போக வேண்டும். சிலுவை என்பது சாதாரணமான ஒரு காரியங்கள் அல்ல. சிலுவை என்பது அவமானத்தின் சின்னமாகவும் அந்த பாடுகளுடைய சின்னமாகவும் ஒருவேளை மரணத்தின் சின்னமாகவும் கூட இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சிலுவையை பின்பற்றி போகிற நாம் முதலாவது நம்முடைய விருப்பத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எதை வெறுக்க வேண்டும்? முதலாவது ஒரு காரியம், அவன் சுயத்தை அவன் வெறுக்க வேண்டும். ஆமென். சுயத்தை எடுத்துக்கொண்டு சிலுவையும் எடுத்துக்கொண்டு நடக்கவே முடியாது. சுயத்தை வெறுத்தால்தான் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவோடு கூட பயணிக்க முடியும். எத்தனை பேர் இது ஒத்துக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். இயேசுவை பின்பற்றி போகிறது என்றால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகக்கூடிய காரியங்கள். அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய வாழ்க்கையின் பயணத்தில் என்னென்ன அந்த காரியங்கள் இருக்கிறது அத்தனையும் பின்பற்றி போகக்கூடிய காரியங்கள் தான் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறது. இன்றைக்கு ஏதோ நான் வந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ற வாழ்கிற வாழ்க்கை அல்ல. தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற வார்த்தைகள், என்னை பின்பற்றி வர உனக்கு விருப்பம் இருந்தால் முதலாவது தன்னை நீ வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ சிலுவையை சுமந்து கொண்டு வர முடியும். அப்போ நம்முடைய காரியங்கள் நம்மள முதல்ல மனதை விரும்ப வேண்டும். மனம் புதிதாக்கப்பட்டால் தான் நீ சிலுவையை சுமந்து கொண்டு போக முடியும். மனதில் எதையோ ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு சுயத்தை வைத்துக் கொண்டு நான் இயேசுவோடு போகிறேன் என்றால் நிச்சயமாக அவரோடு கூட கொஞ்ச தூரம் கூட நம்மள போகவே முடியாது. அப்போ இயேசு எதிர்பார்க்கிற காரியம், நாம் நம்மளை ஆராய்ந்து பார்த்து அவரோடு கூட பயணிக்க வேண்டும். அவரோடு கூட பயணிக்கிறது சாதாரண. அதனால சொல்றாரு, என்னை ஒருவன் பின்பற்ற வருவான் என்றால் அவன் முதலாவது தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். வெறுத்தால் சிலுவையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அவன் தன்னைத்தான் வெறுத்து வர வேண்டும் என்றால் அவன் என்னது இருக்கணுமா? பிலிப்பு 3 பாருங்க, 3:7 வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினாய். என்ன பண்றாங்க?
எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு சுயம் படிப்பு, எனக்குள்ள படிப்பு இருக்கு, எனக்குள்ள பெருமை இருக்கிறது, எனக்கு கார் இருக்கு, எனக்கு பங்களா இருக்கிறது, இந்த ஒரு பெருமையோடு நாம் உள்ளே அமர்ந்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரோடு கூட போகவே முடியாது. ஆமென். இந்த பவுல் அப்போஸ்தலரை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. இங்க பாஸ்டர் உங்களுக்கு டீச்சிங் பண்ணியிருப்பாரு. அவருடைய இன்னைக்கு அவருடைய ப்ராப்பர்ட்டி மட்டும் ஒரு சின்ன அமெரிக்காவை வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஆமென். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு சொத்து எல்லாவற்றையும் இயேசுவுக்காக இழந்து பின்பற்றி வருகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்ம அதை எடுத்திருக்கோம் இன்னைக்கு? நம்ம சுயத்தை உள்ள வச்சுக்கிட்டு எனக்கு படிப்பு பட்டம் இருக்கிறது, என் பட்டம் என்னை காப்பாற்றும், என் படிப்பு என்னை காப்பாற்றும், என்னுடைய வேலை என்னை காப்பாற்றும், என்னை போல் யாருமே இல்லை என்ற ஒரு சுயத்தை கணக்குள்ள வைத்துக் கொண்டு நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்றால் அது தன்னைத்தான் நம்மளே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு ஜீவியமாக தான் இருக்குமே கட்டி நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரோடு கூட பயணிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. உண்மைதானுங்களே? உண்மைன்றவங்கள கரங்களை தட்டி கத்தோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அப்படிப்பட்டவங்க, நாங்க கத்துக்கிட்டு வந்த லைன் அந்த மாதிரி. அல்லேலூயா. அப்போ தனக்கு லாபமானவைகளை நஷ்டம் என்று எண்ணி கிறிஸ்து இயேசுவுக்காக என்ன பண்ற? குப்பையாக விட்டுட்டு வர முடியுமா? நம்மளை விட்டுட்டு வந்திருக்கிறோமா? நம்ம சுயத்தை விட்டுட்டு வெளியே வந்திருக்கிறோமா ஆண்டவருக்காக? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டிய. ஏன்னா கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கங்க பார்த்தோம்னா இப்போ தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி எந்த ஜீவித்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம சீஷர்களா எழுப்பி இருக்கிறோம்? அந்த சீஷர்கள் நம்மளை பின்பற்றி வருகிறார்கள் என்றவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? கண்காணித்துக் கொண்டிருக்கிறோமா? அவர் அப்பேற்பட்ட ஒரு படிப்பும் கமாலியனுடைய ஸ்தலத்தில் அமர்ந்து படித்து அப்பேற்பட்ட ஒரு பட்டத்தை வாங்கினவர் சொல்லியார், இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்? 100 மாதத்தோடு இருக்குல்ல. அடுத்தபடியா பாருங்க, எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனம் வாசிங்க. 23 வாசிங்க. 11, 23, 24 இருந்துச்சு. மோசே பிறந்த பொழுது அவருடைய தாய் தகப்பன்மார் கண்டு விசுவாசத்தினாலே சரி, விசுவாசத்தினாலே மோசே ஆனபோது பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை பார்க்கிலும் தெளிவா வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று நான் எண்ணினேன். ஹலோ, ப்ளீஸ் லிசன் மீ. இந்த மோசே எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தெரியுங்களா? ஹலோ, அரண்மனை வாழ்க்கை, ஒரு ராஜாவுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை. இந்த ராஜாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராஜாவுடைய பிள்ளைகள் சாதாரண கிடையாது. அவரை போஷிக்கிறதுக்கோ அவருக்கு பணிவிடை செய்வதற்கோ எத்தனையோ பணிவிடைக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வெறுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கொடுத்தா ஏசில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு 2 மணி நேரம் எல்லாம் தூங்கிட்டு இருப்போம். பாஸ்டர் வந்து கூப்பிட்டேமா இன்னைக்கு ஊழியத்துக்கு வாங்கம்மா போகலாம், ஒரு வனாந்திரமான ஊழியத்துக்கு போகலாமன்னா யாரெல்லாம் எத்தனை பேர் வருவீங்க? கையை தூக்குது பெருசு இல்லை, ஏன்னா வர வெயில் சீசன் அந்த மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வருவீங்களா? ஒருத்தர் 2 பேரோட கை தூக்க முடியாது. அப்ப நீ சிலுவையை சுமந்து கொண்டு வருவதற்கு
உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். Amen. அவர் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் அனுபவத்தை பார்க்கிறோம். என் ஜனங்களுடைய கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவில் வரும் நிந்தனைகளை நான் சுமந்து கொண்டு வருவதற்கு நான் பாக்கியம் என்று கருதுகிறேன் என்று அரண்மனை வாழ்க்கையில் இருக்கிறவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஐயா, அரண்மனை வாழ்க்கையில இருந்து எத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு ராஜ வாழ்க்கையை விட்டு எத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறீங்க ஆண்டவருக்காக? யாராவது ஒருத்தர்? அதான் நான் திறப்பிலே நிற்கவோ சுவரை அடிக்க நானு ஒருவனை தேடினேன். இன்ன வரைக்கும் ஆண்டவர் தேடிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய பார்வையில சரியானவன் இன்னும் கிடைக்கவே இல்லை. அவருடைய கண்கள் இன்னும் கலங்கி கொண்டுதான் இருக்கிறது. இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாடி யார் வருவார் என்று கதறி கொண்டிருக்கிற ஊக்குரல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ வந்தோம், வெந்தது சாப்பிட்டோம், விதி வந்து போன்ற வாழ்க்கை இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. எதற்காக நீ அழைக்கப்பட்டாயோ, எதற்காக பிடிக்கப்பட்டாயோ, எதற்காக உள்ள ஒப்பனையா ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டாயோ, அந்த ஓட்டத்தில் இன்றைக்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? சிலுவையை தான் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறேனா? இல்ல உலகத்தை நான் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோமா? சற்று நாம் சிந்தித்து அதன்படி நாம் நடக்க வேண்டியும் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு உலகத்தார் அல்ல. உலகத்தாரா இருந்த நம்மளை கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய மரணத்தின் நிமித்தம் நம்மளை இங்கு ஒரு திறத்தாராய் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கார். கரங்களை கட்ட ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏதோ சாதாரணமா நீ நான் வந்துருக்கல, அவருடைய அனாதி தீர்மானத்தின் இங்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தீர்மானத்தில் தான் அவரை நீ பின்பற்ற விரும்புகிறாய் என்று கேட்கிறார். அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு வருவார் என்று கேட்கிறார். ஆனால் நாம் சிலுவையை சாதாரணமா சுமந்து கொண்டு போகிறது காரணம் அல்ல. இயேசுவை பின்பற்றுவது சாதாரண. ஏன்னா அடுத்த கட்ட என்ன நடக்க போகுது? அவர் பின்னாடி போறவங்களுக்கு அங்க என்ன நடக்க போகுது? அவர் போறது எங்க போயிட்டு இருக்கிறார்? இப்போ சிங்காசனத்தை படுத்துருக்க போறாரா? ஐயா, கொள்கை மரத்துல போட்டு கட்டி அடிக்க போறானுங்க, வரியினால் அடிக்க போகிறானுங்க, வாரினால் காய் துப்ப போறானுங்க. அந்த மரணத்துக்கு அது ரெடியா ஆயத்தமாக்கி வைக்கிறார். கொஞ்சிக்காதீங்க. பிரியாணி சாப்பிடணும்னா நிறைய பேர் வருவாங்க. ஆனா ஆண்டவருக்காக அடி வாங்கணும்னா யாருமே வர மாட்டாங்க. அல்லேலூயா. உண்மைதானுங்கள? உண்மைதானுங்கள? ஐயா, அந்த தொழு மரத்துல ஒரு கட்டி அடிக்கிற நேரத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாருக்காக அந்த அடி? யாருக்காக அந்த நிந்தனை? யாருக்காக அந்த பாடு? யாருக்காக அந்த காரி துப்புதல்? யாருக்காக அந்த அவகோரமான கோர சிலுவையின் அவமானத்தின் சின்னம்? எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்கே இன்றைக்கு கிறிஸ்துவம் போய் கொண்டிருக்கிறது? எதை நாம் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு யாரை சுமந்து கொண்டு போயிருக்கிறோம்? உலகத்தை சுமந்து கொண்டு போகிறோமா? உலகத்தை படைத்த இரட்சகரை இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு சிலுவையினால் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, வாங்க ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15 21 வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. எவனை பார்த்து? மேல் வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. வாசிங்க. உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து தமஸ்கு வழியாய் திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி
ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணேன். சம்பவிப்பதாவது ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். 7000 பேர் மீதியாக வைத்திருக்கிறேன் என்றால் அப்படியே அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி எலிசாவை கண்டான். 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு பின் நான் முன்னுடைய பின்தொடர்ந்து வருவேன். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இதுல என்ன புரியுது? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது என்ன நடந்திருக்கு இந்த சம்பவத்துல? சொல்லுங்களேன். யார் வந்து கூப்பிடுறது இப்ப ஊழியத்துக்கு? எலியா வந்து யார கூப்பிடுறாரு இடத்துல? எலிசாவை. ஏன்? எலியாவுடைய காலம் முடிந்த உடனேயே இந்த எலியாவுடைய சால்வை எலிசா மேல விழுந்தோன்னு எலிசாவுக்கு தெரியல. எங்களுக்கு இப்ப அவரு ஏர் உழுந்துகிட்டு இருக்கிறாரு. 12 ஏர் உழுது கொண்டு இருக்கிறாரு. அப்படின்னா ஒரு விவசாயி அவரு. அப்ப எத்தனை நிலம் இருந்திருக்கும், எவ்வளவு வழிபோகமான காணிகளா இருந்திருக்கும் அவருக்கு. வந்து அந்த ஊழியக்காரன் எலியா வந்து சொன்ன மாத்திரத்திலே அப்படியே சரண்டர் ஆகி, எனக்கு ஒரே ஒரு நிமிஷத்தை மாத்திரம் கொடு, என் தகப்பனின் தாயை நான் முத்தம் செய்துட்டு எனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் இருக்கிற ஏர்மாத அத்தனையும் ஒண்ணு கூட அவன் பின்னாடி வந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எல்லாத்தையும் வெட்டி எல்லாருக்குமே விருந்து வச்சுட்டு இருந்த அந்த மாட்டவனை எல்லாத்தையுமே ஒடிச்சு போட்டுட்டு இயேசுவின் எலியாவின் பின்னாடி போயிட்டு அவருடைய ஊழியத்தை அடுத்தபடியாக செய்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும். தேவனுடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, எதை வெறுத்திருக்கிறாய் ஆண்டவருக்காக? இன்றைக்கு எதை வெறுத்திருக்கிறாய்? வெகு வைராக்கியமானவன் எலியா. அந்த சால்வை யாருக்கு? இந்த சால்வைல அங்க கர்த்தருக்கு சித்தம் இருந்தால், மறுபடியும் இந்த வல்லூருக்கு வந்தால் அந்த சால்வை அந்த மகிமை என்றதெல்லாம் அங்க கர்த்தருடைய சித்தம் இருந்தால் நாங்க பேசுவோம். அப்ப அந்த ஆசீர்வாதம், அந்த அபிஷேகம் எலிசா மேல் விழுந்தது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு இவனுக்கு சுயத்தையோ இவனுக்கு பொண்ண பொருளையோ இவனுக்கு தனக்கென்று வைத்திருக்கிறது எதுவும் எனக்கு வேண்டாம். தேவன் கொடுத்த அந்த சால்வை மாத்திரம் எனக்கு போதும் என்று எல்லாவற்றையும் குப்பையால் ஒதுரிப்பட்டு விட்டு எலியாவின் பின் ஓடின அந்த எலிசாவை போல் இன்றைக்கு சிலுவை எடுத்துக்கொண்டு நீயும் நானும் கடந்து போவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரே ஒரு அரடி நம்முடைய நிலத்துல தள்ளி வந்துட்டா அவங்களை எத்தனை சண்டை ஒழிப்போம். விட்டு கொடுக்கிற பக்கம் இருக்கா? ஆண்டவருக்காக நம்ம எதை விட்டு கொடுத்திருக்கிறோம்? இன்னைக்கு எதை விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறோம்? நம்முடைய சுயத்தை. முதல்ல சுயம் செத்தால் ஒழிய சிங்காரத்தில் அமர முடியவே முடியாது. அல்லேலூயா. முதல்ல சுயம் சாம்பலாக மாறினால் நம்முடைய வாழ்க்கை சிங்காரமாக மாறும். ஆமென். சுயத்தை வெறுத்தால் தாங்க சிலுவையை சுமக்க முடியும். சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறது சாதாரணமான காரியமே அல்ல. உண்மைதானுங்களே? உண்மைன்றவங்களா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கேட்கிற இது வந்து எங்களுக்கு மாற்றமா இருக்குன்றதுனால கேட்டு என்கிட்ட கேட்கலாம். நாங்க அதுக்கும் விளக்கத்தை கொடுப்போம். நாங்க சிலுவை வாழ்க்கை சாதாரணமான காரியம் கிடையாது.
அதுதான் இயேசு முன்னாடி கேட்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற வர்ற கடவானால், அது விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தனக்குள்ள இருக்கிற பெருமை, தனக்குள்ள இருக்கிற ஆணவம், தனக்குள்ள இருக்கிற அகம்பாவம், தனக்குள்ள இருக்கிற மேட்டிமை எல்லாவற்றையும் வெறுத்தால்தான் நீ சுமந்து கொண்டு போகின்ற சிலுவையின் பாதை உனக்கு லகுவாய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் சுயத்தை வைத்துக் கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு போனால் அது உனக்கு பாரமாக தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த எலிசா தனக்கு இருந்த ஏறு மாடுகளையும் நிலத்தையும் எல்லாவற்றையும் விட்டுட்டு போறான். அன்று மோசே அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து ஜனங்களோடு நான் அனுபவிப்பதுதான் எனக்கு நிலம் என்று போகிறான். எத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்க வனாந்தரத்துல மோசே? மோசே ஜனங்களோடு எத்தனை வருஷம் நடந்து போனாரு? நீங்க பைபிள் ஸ்டடி நடக்குதா? எத்தனை பேர் ஸ்டடியில கலந்துக்கிறீங்க? எத்தனை வருஷம் தேவனுடைய ஜனங்களோடு நடந்து போனாரு? சரி, எத்தனை வருஷம் மோசே ஊழியம் பண்ணாரு? எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 40x40 மூணு நாள் 3 நாள் 12 120 வருஷம் எங்கெங்க வாழ்ந்தாரு அவரு? 40 வருஷம் எங்க வாழ்ந்தார்? 40 வருஷம் எங்க வாழ்ந்தார்? 40 வருஷம் எப்படி இருந்தாரு? இன்னொரு 40 வருஷம் ஸ்டடியில கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். பைபிள் ஸ்டடி என்று சாதாரணமான கரை கிடையாது. இது நான் டீச் பண்ண வரல, புதிக்கு வரல, ஊழியக்காரங்களா இருக்கிறீங்க. சாரி, நம்ம ஸ்டடியா இருந்தா தான் ஊழியத்தை நம்ம ஸ்டடி பண்ணி நடத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய தேசத்துல போயிட்டு மோசே 40 வருஷம் வேலை செய்தார்? யாரு கீழே போயிருந்தாரு? எதுக்காக? ஏன் ஓடினார் மோசே? சரி வேண்டாம், ஏன்னா மெசேஜ் எனக்கு போயிடும். 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே ஜனங்களோடு தன்னையும் அர்ப்பணித்துக் கொண்டு அந்த அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து ஜனங்களோடு நடந்து போனவர் மோசே. ஜனங்கள் பட்ட பாடுகள், கால்களில் இருக்கிற அந்த இப்ப இருக்கிற வெயில காட்டுல அதிகமான வெயில், அதுவும் பாலைவனத்தில் நடந்து வர்றது சாதாரணமான காரியமே கிடையாது. அந்த வனாந்திரத்தில் தண்ணி கூட கிடைக்காது. அப்பேற்பட்ட பாதையில மோசே அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து அவர்களோடு நடந்து போனவர். அதுதான் சிலுவையின் பாதை. கர்த்தரானால கைவிட மாட்டார் நம்மளை. அல்லேலூயா. வனாந்திரத்தில் நடந்து போல கர்த்தர் அதை வயல்வெளியை தான் கர்த்தர் நம்ம மாட்டுவார். ஆனா அவரை பின்பற்றி போனால்தான், உலகத்தை பின்பற்றி போவதல்ல. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் 13 வாசிமா. எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இரு. நீ இந்த காலத்திலே, அல்லேலூயா, அல்லேலூயா, நீ இந்த காலத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய என்னுடைய சகோதரனே, சகோதரியே, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். எந்த இடத்திலிருந்து வரும்? வேறு எந்த இடத்திலிருந்து வரும்? யார் அங்க இருக்கிறது? அரண்மனை யார் வாழ்ந்துங்கிறது? சூசான் அரண்மனை யார் இருக்கிறது உள்ள? மொர்தெகாய்க்கு முன்னாடி யார் இருக்கிறது? ஆமான் வழியே வந்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வழியே வந்த வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவத்துக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்காது. அன்னைக்கு உன் நிமித்தம் தான் வரணும், நீ மௌனமா இருக்க கூடாது. ஆமென்.
வாசி பார்ப்போம். அப்பொழுது அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி தேவனுடைய ஊழியத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. கிடைத்திருக்கலாமே. இதை கேட்ட உடனே அவளுக்குள்ள உள்ள பொழுது விட்டு எரிகிறது. அல்லேலூயா. ஐயோ, என் குலம் 127 நாடுகள் அழியப்படுவேன் என்று ஒருவர் வந்து சொன்ன மாத்திரத்திலே அவன் சொல்றா 14வது வசனத்தில், நான் செத்தாலும் சாகுறேன். ஆமென். இந்த ராஜ்ய மேன்மை வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ராஜ்ய மேன்மை வாழ்க்கையை வீசி எறிகிறான். அது உட்கார்ந்து நீங்க படிச்சு தெளிவா படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். ராஜ்ய மேன்மையின் வாழ்க்கையை வெறுத்து தன்னுடைய ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லம்மா. ஆஜவா, யாரு செத்தா எனக்கு என்ன, எனக்கு போன எப்படி போன எப்படின்னு வாழ்ந்திருக்க வேண்டிய வந்த எஸ்தர். ஆனா அவ எங்கிருந்து வந்த நிலைமை, எப்படி வந்தா உள்ளவ, அல்லேலூயா, அதை அவள் நினைத்து பார்த்து முருதுகாய் தூண்டி விடுகிறார். ஜபத்தை ஏறடு. இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்க கூடாது. நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியே போய்விடும். இந்த ராஜ்ய மேன்மை வாழ்க்கை உனக்கு எப்படி கிடைத்தது என்று எண்ணிப்பார். இன்றைக்கு கிறிஸ்தவன் என்ற வாழ்க்கை உனக்கு கிடைத்தது எப்படி என்று நினைத்துப்பார். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவன் உனக்கு கிடைத்தது எப்படி என்று நாம் நினைத்துக் கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. சிலுவையின் வாழ்க்கை மேன்மையை வெறுக்கணும். நம்மளுக்கு தாழ்மையை பொறித்துக் கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. அவள் ராஜ்ய மேன்மை வாழ்க்கையை வெறுத்து வருகிறார். அதுதான் பிலிப்ல சொல்றாரு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 20-21. பிலிப்பு, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு என்ன சொல்றது, ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கிறது? கிறிஸ்துவின் அச்சாரத்தை எத்தனை பேருக்குள்ள நமக்குள்ள தரித்து இருக்கிறீங்க? கரங்களை வைத்து சொல்ல முடியுமா? கிறிஸ்துதான் எனக்குள்ள வாழ, நான் வாழல. கிறிஸ்துவின் அச்சாரத்தை எனக்குள்ள தரித்து இருக்கிறவங்க எத்தனை பேரு? அல்லேலூயா. இன்னும் விளங்கல. அப்ப நமக்குள்ள இருக்கிற காரியம் இன்னும் நமக்குள்ள முன்ன எடுத்து போடல. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அச்சாரம் எப்ப தெரியுமா வருது? நீ என்றைக்கு ஞானஸ்தானத்துல தொட்டியில இறங்கி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி வந்து அபிஷேகம் பண்ணி பெற்றுக் கொள்கிறாயோ, அன்று நீ அல்ல, அன்றையிலிருந்து கிறிஸ்து உனக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உனக்கென்று வாழ்ந்த காலம் நீ ஞானஸ்தானத்துக்கு வருவதற்கு முன்பாக, ஞானஸ்தானத்திற்கு வந்த பிறகு நீ கிறிஸ்துவுக்காக தான் என்று அவர் நம்மளை முத்தரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ராஜ மேன்மை வாழ்க்கையை அன்று எஸ்தர் ராஜாத்தி வெறுக்காதிருந்தால் இன்றைக்கு இந்திய தேசத்திற்கு 127 நாடுகளுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். மோசே சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். ஏன் பவுல் அப்போஸ்தலன் சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். ஏன் கிறிஸ்து கூட பரலோகத்துல சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். அல்லேலூயா. ஏன் இந்த மனுக்குலத்திற்காக வர வேண்டும்? ஏன் இந்த சிலுவையை சுமக்க வேண்டும்? ஏன் நம்மளை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி நாம் சிலுவையை பின்பற்றி போவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடையாளம். சிலுவையை சுமந்து கொண்டு போகிறவன் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய சிங்காசனத்திலே அவருடைய 2வது பரிவாரத்தில் அமர்ந்து தேவனோட மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பான். கரங்களை கட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறது சாதாரணமான ஒரு காரியமே அல்ல. அல்லேலூயா. என்றும் அவருக்கு அதை சொல்ற பாருங்க, ஸ்தோத்திரம். யோவான் 12:26 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஒருவன் எனக்கு அல்லேலூயா, தனக்கான ஊழியங்கள் அல்ல இன்றைக்கு. அல்லேலூயா. எனக்கென்றது அவருக்கென்று ஊழியம் செய்யணும். கிறிஸ்து இயேசுவுக்கென்று ஊழியம் செய்யணும்.
தனக்கென்று ஊழியம் செய்யவே கூடாது. இன்னைக்கு அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்கள். இன்னைக்கு அநேக பேர் விடுதலையாகாம இருக்கிறாங்க. அநேக பேர்கள் அல்லேலூயா. ஆண்டவர் அதற்காக தனக்கு ஒருவர் எனக்கு ஊழியம் செய்ய கடவானால் என்னை பின்பற்ற கடவான். அல்லேலூயா. எனக்கு ஊழியம் செய்கிறதால் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தான் அவரை பின்பற்றி போக முடியும். உலகத்திற்கோ தனக்காகவோ தன்னுடைய பேருக்காகவோ புகழுக்காகவோ பெருமைக்காகவோ ஊழியம் செய்கிறவர்கள் சிலுவையை இழுத்துக்கொண்டு அவர்கள் கூட போக முடியாது. ஆமென். அப்படி ஊழியம் செய்தவருடைய வாழ்க்கை வெளிப்படுத்தல் 14:4 பாருங்க. அதுக்கு முன்னாடி ரோமர் 7:25 வாசிங்க. ரோமர் 7:25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பாவ பிரமாணத்திற்கு இன்றைக்கு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். யாரையும் சொல்லல, ஐயா எங்களுக்குள்ள இருக்க ஆதங்கம், நாங்க வெயில்ல ஓடுறவங்க, தெருவா நின்று கூவுறவங்க, அதிகாலை நின்று ஒவ்வொரு தெருவுல நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறவங்க. பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் அல்ல, தேவ பிரமாணத்துக்கு நியாய பிரமாணத்திற்கு ஊழியம் செய்தால் நியாயாதிபதி வருகிற போது உங்களை அவரோடு கூட நித்தியத்திற்கு நம்மளை அழைத்துக் கொண்டு போவாராக. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தல் 14:4. கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. யாருங்க இவங்க? வாசிங்க. கற்புள்ளவர்கள் இவர்களே. கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்கே போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றி போகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள். அவரோடு கூட அவரை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறார், முதல் பலனை பெற்றுக் கொள்கிறார்கள், முதல் கனியை பெற்றுக் கொள்கிறார்கள். ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்காக அங்க வைத்திருக்கிறார். யார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியா அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவரோடு கூட பின்பற்றி போகிறவர்கள், உத்தமமாய் பின்பற்றி போகிறவர்கள். ஒரு ரூத்தை போல என்ன வந்தாலும் இங்க ஜனங்கள் சாகிறது இடத்துதான் நானும் சாகுவேன் என்று உறுதியான ஒரு தீர்மானத்தோடு அன்றைக்கு அவள் எடுத்த தீர்மானத்தின்படியே இன்றைக்கு நம்முடைய தீர்மானமும், நான் சிலுவையை விட்டு பின்வாங்கேன், சிலுவை இயேசுவின் அடிச்சுவடுகளை நான் பின்பற்றி போவேன் என்பவர்கள் கரங்களை உயர்த்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் நம்மளுக்கு முதல் பலனை கர்த்தர் அங்கே பரலோகத்தில் வைத்திருக்கிறார். நாம் இந்த பூலோகத்தில சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது பாடுகள், கண்ணீர்கள், உபத்திரங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் காரி கொடுத்து போவாங்க. அதையெல்லாம் ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு சிலுவைதான் என்னுடைய வாழ்க்கை என்று நடந்து போகிறவர்களுக்கு பரலோகத்தில நம்மளுக்கு என்று ஒரு முதல் பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம்.